இந்த பேக்கிங்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது. சரி எனக்கு ஒரு ஹனி கேக் தான் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு திங்ஸ்லாம் எடுத்து வச்சிருந்தேன். இதுக்கு 3 முட்டையோட வெள்ளை கரு தனியாவும், மஞ்சள் கரு தனியாவும் பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளைக்கரு வந்து ஸ்டீஃப் பீக்ஸர் அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்கணும். இது கூடவே 100 கிராம் பவுடர் சுகர் அதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். இது பீட் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் கரு இருக்கு இல்லையா, அதையும் இது கூட சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். 55 கிராம் எண்ணெய் அதையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் இதையும் சேர்த்து 75 கிராம் மைதா அதையும் சேர்த்து ஒன்றா கலந்து வச்சிடலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் ட்ரேயில் வந்து ஊற்றி நம்ம வந்து 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு சிரப் வந்து ரெடி பண்ணணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி. இது நல்லா கரைஞ்சி வரணும். கம்பி பதம்லாம் வரணும்னு இல்லை, சர்க்கரை கரைஞ்சி கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம கேக் நல்லா பேக் ஆனதுக்கப்புறமா இதில் வந்து நிறைய ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி குச்சி உங்ககிட்ட இல்லைன்னா ஃபோர்க் வச்சு கூட நம்ம ஹோல் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா இந்த சிரப் வந்து இது கூட நல்லா ஊறுறதுக்காக. சிரப்பை நல்லா ஊற்றி ஒன்றா கலந்து விட்டுறலாம். நல்லா இது ஊறிடும். இப்போ வந்து அந்த ஜாம் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக அந்த சுகர் சிரப் செஞ்ச கிண்ணத்துலேயே வந்து கொஞ்சமாக சிரப் மீதி இருந்தது. நான் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜாம் சேர்த்துக்கிட்டேன். கடையில் வாங்கின மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் தான். அதையும் ஒன்றா கலந்துட்டு இந்த சுகர் சிரப் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த ஜாம் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு நிறைய ஜாம் பிடிக்கும்னா நீங்கள் நிறைய சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் டெசிகேட்டட் கோகனட் கடையில் வாங்கினது இருந்துச்சு, அதை போட்டுக்கிட்டேன். நீங்கள் வீட்டில் துருவன தேங்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் வதக்கி நம்ம சேர்த்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஹனி கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.